ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நேற்று முடிஞ்சிருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் எபிசோட் இந்த வாரத்தோட வந்து முடிவடை போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் தான். எஸ், ஆல்ரெடி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். முத்தழகு சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 3:30 வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ பிக் பாஸை ஒட்டி முடிவடைகிற சீரியலில் ஃபஸ்ட்டு முத்தழகு தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஒரு சீரியலுமே எண்ட் ஆகலை, மித்த எல்லாமே வந்து டைம் சேஞ்ச் தான். ஸோ அந்த வகையில் நேற்று வந்துட்டு முத்தழகு சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட் வந்து முடிச்சிருக்காங்க. எஸ், நேற்றோட அஃபிஷியலாக ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கம்மிங் சாட்டர்டே வந்துட்டு சீரியல் எண்ட் ஆகிடும். ஸோ கிளைமேக்ஸ் ஷூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கோட் ட்ராக் இருக்கு இல்லையா, கோட் சீன்ஸு. ஸோ அதோட வச்சு கோட்டுக்கூடிய வெளியே வச்சு உங்கள் சீன் வந்து என் பண்ணுறாங்க. அதை தேங்க் பண்ணி முடிக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் எல்லாருமே கஷ்டமாக கண்கலங்கி அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எப்பயுமே வரும். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு பயணம். ஏன்னா முத்தழகு வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆரம்பம் தான். எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்காம தான் சீரியல் ப்ரொமோவே லான்ச் ஆச்சு. ஸோ அப்படி லான்ச் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல், பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவெலாம் இல்லாமல், ரொம்ப பெருசாக ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 3:30 ரொம்ப நார்மலாக லான்ச் பண்ணாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ ப்ளஸ் எபிசோட்ஸ் போனதே வந்து அவங்களுக்குமே கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ளஸ் போய் இப்போ சீரியல் எண்ட் ஆகுது நினைக்கும் போது அவங்களுக்குள்ள வருத்தங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபேன் சைடுமே நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த முத்தழகு சீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேனல் கிட்ட தான் நம்ம எப்பயுமே குறை சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் ரிவீல் பண்ணாதீங்கன்னு சேனல் தான் இழுப்பாங்க. நீங்கள் முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தா ப்ரொடக்ஷன் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ சேனல் இவ்வளோ நாள் அந்த ஸ்டோரியை பெண்டிங்கில் வைக்க சொல்லி டிஆர்பி டவுன் ஆகி அதுக்கப்புறம் இப்போ என் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ட்ரூத் ரிவீல்லாம் கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போயுமே நல்ல ரேட்டிங் வந்திருக்கும். பட் எனிவே சேனல் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே பர்சனலாக முத்தழகு சீரியல் ரெண்டாவதுல கொஞ்சம் வருத்தம் தான். இந்த 2 ஒய்ஃப் கான்செப்டை கொஞ்சம் மாற்றிட்டு இவங்க கொஞ்சம் இந்த விவசாய பொண்ணு சம்மந்தமாக கொஞ்சம் நாள் ட்ராக்கை மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அவங்க ஈஸியாக ஓட்டியிருக்கலாம். ஏன்னா 3:30 ஸ்லாட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இல்லை, நல்ல ரேட்டிங் வந்துட்டு தான் இருந்துச்சு. நீங்கள் மற்ற ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் டேமேஜ் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ அதை கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தங்கள். ஸோ பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அடுத்த சீரியல் என்ன எண்ட் ஆகுது அப்படின்ற அப்டேட் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் தான். இந்த சீரியலை தொடர்ந்து 3:30 வந்து டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு அப்டேட் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.